ஃபின் நடந்து வந்துகிட்டு இருக்கான். திரும்பவும் ஒலிவியா கார்ல எதிர்த்தாப்புல வந்துகிட்டு இருக்கா. ஃபின் அந்த காரை பார்த்தோன்னே பயந்துக்கிறான். அந்த அம்மா குடிச்சிட்டு வந்த காஃபியை கால்லயே ஊத்திக்குது. திரும்பவும் குழட்டிக்கிட்டே வருது. அதை பார்த்துட்டு ஃபின் பக்கத்துல இருக்கிற புல்லுலயே ஓடி போய் குதிச்சிடறான். ஒலிவியா கார் நிறுத்திட்டு இறங்கி வந்து என்ன மன்னிச்சிருங்க சாரி சார்னு கேட்கறான். ஃபின் வந்து அமைதியா இருங்க எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்ட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறப்ப ஒலிவியா சொல்றான், மன்னிச்சிருங்க சூடா இருக்கிற காஃபியை கால்லயே ஊத்திக்கிட்டு அதான் உழட்டிட்டு வந்துட்டேன். அங்க காஃபி வித்துக்கிட்டு இருந்தவன் சொன்னா, நீங்க அங்கதான் குடியிருக்கிறீங்களாமா, நான் வேணா ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்கறா. எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஃபின் அங்கிருந்து வந்துடுறான். ஃபின் இங்கே வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருப்ப ஜாய் அவனை பார்த்துட்டு, ஏ ஃபின் வா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, பியர் கீது சாப்பிடலாமா அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ வேணா நான் அப்புறமேட்டு குடிக்கிறேன் அப்படின்னு ஃபின் சொல்றான். சரிவா நம்ம வெளியே கீது போயிட்டு வரலாமா அப்படிங்கிறான். இல்ல நான் தனியா நடந்து போறதா எனக்கு பிடிக்குங்கிறான். அப்போ வா ரெண்டு பேருமே சேர்ந்து தனியா நடந்து போகலாம் அப்படின்னு ஜாய் சொல்றான். ஓகே போகலாம் ஆனா இப்போ வேணா அப்படின்ட்டு ஃபின் கதவை சத்திடுறான். சரி ஓகே அடுத்த தடவை என்னையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஃபின் சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட பேக் எடுத்து மாட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ரயில் பெட்டி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு